வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபி தான் போஸ்ட் பண்ணுறோம். ஆனால் எல்லா ரெசிபீஸுமே அரிசி சேர்த்தாமல் செய்கிறதுனால டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். நான் செய்கிற ரெசிபீஸுக்கு நான் என்ன சைட் டிஷ் எடுத்துக்கிறேனோ அது கூட உங்களுக்கு நான் செஞ்சு தான் காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி செய்யறதுக்காக 1 டம்ளர் உடைச்ச கோதுமை எடுத்துக்கலாம். உடைச்ச கோதுமையில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், பி விட்டமின்ஸ், அயன், மெக்னீஷியம், ஜிங்க் இருக்கு. இது ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நான் எடுத்திருக்கிற இன்க்ரீடியண்ட் கருப்புளுந்து 1 டம்ளர். உளுந்துலையும் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. இதில் அயனும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் லெவலும் அதிகரிக்கும். உளுந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நர்வஸ் சிஸ்டமும் நமக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்தி இது 3ஐயும் நல்லா ஒரு 4லிருந்து 5 முறை கழுவி எடுத்துக்கணும். தண்ணி ஊற வச்சோம் அப்படின்னா தண்ணி தெளிவாக இருக்கணும், அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இது 3த்தையுமே ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி வந்திருக்கு. உடைச்ச கோதுமை நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா தான் நல்ல ஒரு ஸ்மூதி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளால் அரைச்சி எடுக்க முடியும். இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆரம்பத்தில் 1 ஸ்பீடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா 3 ஸ்பீட் வரைக்குமே நல்லா வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாவே ஸ்மூதியாக நல்லா அரைப்பட்டு வரும். மாவை 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுக்கு ஒரு சைட் டிஷ் நான் ரெடி பண்ணிடுறேன். சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம். வெந்தயம் சேர்த்தும் போது குழம்பு நல்லாவே வாசனையாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு 15 பல்லு பூண்டு நல்லா தட்டி சேர்த்திக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பூண்டை நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா ஒரு வாசனையும் ஃப்ளேவரும் கொடுக்கும். பூண்டு நான் அப்பப்போ கலந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கிட்டேன். பூண்டு எந்த குழம்புல சேர்த்துனாலுமே இது போல் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமும் பூண்டோட சேர்த்தி நல்லா கலந்து விடணும். சின்ன வெங்காயத்துக்கு ரொம்ப முக்கியமான தன்மை இருக்குது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நம்ம குழம்புல இது போல் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூடவே நான் கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறேன். நான் அப்பப்போ கலந்துட்டு தான் நல்லா இது போல் வதக்கி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 நார்மல் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு இது கூடவே 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்த்த விருப்பம் இல்லை அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். ஆனால் அரைச்சி சேர்த்தும் போது நல்லா தொக்கு போல் ரெடி ஆகிட்டு வரும். தக்காளி சேர்த்தி கொதிக்க வைக்கும் போதே மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடணும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு நான் குழம்பு மிளகா பொடி சேர்த்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து ரெடி பண்ணியிருக்கறனால நம்ம தனித்தனியாக எதுவும் சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு நல்லா கலந்துட்டரலாம். என்னோட குழம்பு மிளகாத்தூள் ரெசிபியுமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷமாவது மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளி வெங்காயத்தையும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா சுண்டி வரணும். நம்ம நிறைய எண்ணெய் போட்டிருந்தோம் அப்படின்னா எண்ணெய் மேலே மிதங்கி வர அளவுக்கு நம்ம சுண்ட விடலாம். நம்ம எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்திருக்கறனால நல்லா வதங்கி வந்தால் மட்டுமே நம்ம சுண்ட வச்சதை எடுத்துக்கலாம். இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதையும் வடித்து எடுத்து குழம்புல சேர்த்திட்டு புளி ஊற்றினதுக்கப்புறம் குழம்ப கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தாவே போதும். இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டரலாம். இந்த ஸ்டேஜ்லேயே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே இன்னும் நல்லா வெந்து வரும்.
மாவுமே நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்க. எந்த மாவாக இருந்தாலுமே நல்லா இது போல் ஃபர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. மேலே புசுன்னு வந்திருக்கிற மாவு எல்லாமே நல்லா உள்ளே இருக்கிற மாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். பதம் பாருங்க, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கோங்க. இந்த மாவில் நம்ம இட்லி செஞ்சாலும் சரி, தோசை செஞ்சாலும் சரி, நல்லா பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா மாவை நல்லா கலந்துடணும். மாவில் நான் தோசை தான் ரெடி பண்ண போகிறேன். தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு எப்பவும் போல் தோசையை ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியதான். ரொம்ப தொன்னமாக போடணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல மெல்லிஸாக போட்டு எடுக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக வரும். இதில் கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மொறுமொறுப்பாக செஞ்சு எடுக்க போகிறேன். ஒரு பக்கம் நல்லா முருகினதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது போல் தோசை நீங்கள் செஞ்சு வீட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் உடைச்ச கோதுமையில தான் நீங்கள் நல்ல இந்தளவுக்கு மொறுமொறுப்பாக தோசை செஞ்சுருக்கீங்கன்னு. அந்தளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும். அரிசி சேர்த்தாமலேயே நல்ல பர்ஃபெக்டாக தோசை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதே போல் எவ்வளோ தோசை வேணாலும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ஆள் 2 தோசை சாப்பிட்டாவே போதும். நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காமலும் இருக்கும். ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இதை நான் இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு புளிக்குழம்போட தான் சாப்பிட போகிறேன். இது சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.